Okay, let's start with chapter 1 problems. Worked examples. Example 1.5. The problem. இது என்னன்னாக்க there are three charges A, B, C ன்னு ஒரு equilateral triangle of side L. ஓங்கிறது சென்ட்ராய்டு என்னன்னு சொல்கிறேன் இப்போது. இங்கே ஏபிசியில் ஸ்மால் q மூணு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இங்கே ஓவில் கேபிட்டல் க்யூன்னு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், எல்லாமே பாசிட்டிவ் இன் சைட். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு எல். இப்போது யூ டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆன் த சென்டர் டியூ டு திஸ் வெக்டோரியல் ஆட் பண்ணணும். இன்ஃபேக்ட் பிஃபோர் இந்த சம்மில் என்னன்னாக்க பிகாஸ் ஆஃப் தி சிமெட்ரி இது பண்ணுறது சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால கேன் இமேஜின் இல் பி ஜீரோ. இட்ஸ் லைக் ஒரு ஆள் இங்கே நிற்கிறான், 3 பேர் இப்படி ஒருத்தர் எடுக்கிறான், அப்படி ஒருத்தர் எடுக்கிறான ஈக்குவலி என்னாகும், யூ வில் நாட் மூவ். அதே மாதிரி லெட்ஸ் சி ஹவ் தட் கம்ஸ் அவுட். அந்த ஐடியா க்யூ பிளேஸ்ட் அட் சென்டர். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் இந்த ஓக்கும் ஏக்கும் இருக்கிற இடம் இது சென்ட்ராய்டோட ப்ராப்பர்ட்டி என்னன்னாக்க இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ ஏடின்னு வச்சுக்கோ, தட்ஸ் கால் தி ஆல்டிடியூட், ரைட்? அதில் 2/3 இருக்கும். 2/3 ஏஓ இஸ் ஈக்குவல் டு 2/3 ஏடி. பட் ஏடி இட் செல்ஃப் எவ்வளவு? இப்போது இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் இப்படி வரைஞ்சேன்னா ஒரு பெர்பெண்டிகுலர், இது பிகம்ஸ் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஐசோஸ். ஓகே, இங்கே 90 டிகிரி இருக்கும். இந்த ஆங்கிள் 60, டோட்டல் 60னா இது 30 டிகிரி இருக்கும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டா ஏபி, இது பேர் டின்னு வச்சுக்கோ. தென் இட் வில் பி தி எல், இது எல்னா this will be L cos theta. Cos theta 30 will be, cos 30 will be √3/2. ஸோ √3L/2 இருக்கும் இதில் இருந்தது. இங்கேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும், ஏன்னா தட்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ். தட் வில் பி √3/2L into 2/3. √3AO is equal to 2/3AD. √2/3 into √3/2L, which is 1/√3L. இங்கே பார்த்துக்கோ, இது ஏஓ இஸ் ஈக்குவல் டு பிஓ ஈக்குவல் சிஓ. இந்த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் எல்லாத்துலேயுமே L/√3 தான் வரப்போகிறது. இதோட மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் Q, ஸ்மால் q எல்லாத்துலேயுமே. அதனால் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும்னாக்க 1/4πε0 QQ டிவைடட் பை L/√R² பிளேஸில் L/√3² இருக்கும். இல் பிகம் L²/3. அந்த 3 நியூமரேட்டரில் போயிடுச்சுன்னா இல் பிகம் 3/4πε0 ஸ்மால் q கேபிட்டல் Q பை L² வரும். இது டைரக்ஷன் தான் வேறுபடும் இப்போ ஒவ்வொரு ஃபோர்ஸ்க்கும். லெட்ஸ் சி. இப்போது இஃப் யூ லுக் அட் த ஃபோர்ஸ் டியூ டு திஸ் ஆன் தட், இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ என்ன பண்ணும், வி ஆர் இன்ட்ரெஸ்ட் ஃபோர்ஸ் ஆன் திஸ். இது என்ன பண்ண பார்க்கும், இதை அது ரிப்பல்ஸ் பண்ண பார்க்கும், புஷ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த டைரெக்ஷனில். இஃப் இட் ஆட் இட் ஸோ இட் வில் புஷ் இட் திஸ் வே, இந்த டைரெக்ஷனில் இருக்கும். வேறஸ் இது எகெயின் இட் வில் புஷ் பார்க்கும் இந்த டைரெக்ஷனில். அதே மாதிரி இது என்ன பண்ணும், இட் வில் ட்ரை டு புஷ் இன் திஸ் டைரெக்ஷன். ஸோ இட்ஸ் த நெட் ஆஃப் ஆல் தீஸ் 3 ஃபோர்ஸஸ். இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். மேக்னிடியூட் பார்த்தாச்சு. லெட்ஸ் டூ வெக்டோரியல் அடிஷன் now. ஓகே, ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் லெட்ஸ் ஆட் வெக்டோரியலி. ஃபஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணுறது வெக்டோரியலாக? அதில் புக்கில் போட்டதை விட ரொம்ப ஈஸி மெத்தட் நான் சொல்கிறேன். இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு பாரு. இந்த ஆங்கிள் வில் பி வாட்? இப்போது இங்கேருந்து ஒரு லைன் கனெக்ட் பண்ணி இப்படி போய் அலாங் திஸ் லைன் இப்படி இழுத்து விட்டானாக்க தட் வில் பி த டைரக்ஷன் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ். பட் வாட் வில் பி திஸ் ஆங்கிள் டு திஸ் ஹரிசாண்டல்? இங்கேருந்து போகிற இந்த ஆங்கிள் இது டோட்டல் 60 degrees பிகாஸ் தட் இஸ் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இப்போ பாதி 30 degrees. இது 30 டிகிரினா இது பேரலல் லைன், அதே இது கட் பண்ணுறது. இது ஆல்சோ பி 30 degrees. இங்கே அதை வரைஞ்சிருக்கேன் கிளியராக. F2ங்கிற ஃபோர்ஸ் 30 degrees. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா இதை வெக்டோரியலாக எழுதுறதுக்கு F மேக்னிடியூட் which is already F which is given by இந்த எக்ஸ்பிரஷன். ஆல்ரெடி எல்லாத்துக்குமே FFF தான் வரப்போகிறது. தட் மேக்னிடியூட் cos 30 பிகாஸ் இட்ஸ் going to இந்த கம்போனண்ட் I டைரெக்ஷனில் இருக்கும். திஸ் ப்ளஸ் திஸ், இது பாசிட்டிவ் I டைரெக்ஷனில் இருக்கிறதுனால this, so F cos 30i plus இது. ஸோ இந்த வெக்டர் கம்ஸ் அவுட் ஆஃப்
a vector like this f cos 30i plus f sin 30j. Okay, so the f sin 30j I can also imagine here. Okay, so f cos 30i plus f sin 30j. அதே மாதிரி இந்த வெக்டர் தேர்ட் பாடி ஆன் தி சென்டர் இஸ் கோயிங் டு பி மைனஸ் டைரக்ஷனில் இருக்குது இப்போ, ஏன்னா இட்ஸ் tilted. இப்போ if I take the component, the symmetry is 30 again, f magnitude f cos 30i with a minus sign, minus f cos 30i plus f sin 30j. என்ன ஆகும் இப்போது இந்த கம்போனண்ட் இந்த கம்போனண்ட்டும் இதெல்லாம் டீட்டெயில்டாக இருக்குதுல்ல. f2 f3 ஆட் பண்ண என்ன ஆகும்? You can write it like this, f cos 30i plus f sin 30j minus f cos 30j plus f sin 30j. இதுவும் கேன்சல் ஆகிடும். They are equal and opposite. f sin 30j plus f sin 30j, 2f sin 30j. This 2f into sin 30 is 1 by 2 j. 2 ஆஃப் போயிடும் fj. அவ்வளோதான். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, ரிசல்டன்ட் ஆஃப் இந்த வெக்டரையும் ஆட் பண்ணால், இது ரெண்டு ஆட் பண்ணாக்க fj which is going to be a vector in this direction, which makes sense because இப்படி ஒன்று புஷ் பண்ணுறது ஒன்று ஆள் நிற்கிறான், இப்படி ஒருத்தன் புஷ் பண்ணுறான், இப்படி ஒருத்தன் புஷ் பண்ணுறான்னா இந்த சைடில் இருக்கிற கம்போனண்ட்ஸ் they are going to cancel, ஒன்லி இந்த சைடு இருக்கிற கம்போனண்ட் தான் இருக்கும். அதனால் you will get moved in this direction. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று ஆக்ட் பண்ணாங்கன்னா. ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை, மூணாவது ஒருத்தர் இருக்கான், அதோட ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இங்கே எதுவும் தள்ளுறானே அது. லெட்ஸ் see what it does. ஸோ f1 will be ரொம்ப சிம்பிள், மைனஸ் fj கீழ் நோக்கி இருக்கிறதுனால. ஸோ f1 plus f2 plus f3 will be, f1 is f2 plus f3 ஆல்ரெடி fjன்னு பார்த்துட்டோம். f1 is also plus minus fj, ஆட் பண்ணு will be 0. So the net force on the central body is 0. அதனால் அது மூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். This you could have argued by symmetry also. This is the first problem. இது வெக்டாரில் அடிஷன் இருக்கிற ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம், இன்டென்சிட்டி ப்ராப்ளம் எல்லாம் இப்படி தான் பண்ணணும். You have to, that is the problem part where you are not probably familiar, but அவன் கிராஃபிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான் புக்கில். பட் யூ கேன் டூ திஸ். எஃப் ட்ரையாங்கிளை ரிசால்வ் பண்ணி கம்போனன்ட்ஸ் எழுதி ஐஜிஎல் எழுதினா இஸ் ஈஸி, லாட் ஈஸியர் இது இப்படி பண்ணுறது. யூ டோன்ட் ஹேவ் டு இமேஜின் எனிதிங். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.6. இதில் என்ன பண்ணுறான், தெர் ஆர் 2 சார்ஜஸ். இங்கே q minus q placed on vertices of an equilateral triangle. போன இதில் q இருந்தது, இப்போ q minus q. a b q1 is q, q2 is q, q3 is minus q. again equilateral triangle இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான், what is the force on eachங்கிறான். again இதில் வந்து சென்ட்ராய்ட்லாம் கிடையாது. ஸோ இட்ஸ் ஈஸியர். ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி எல் தான் வரப்போகிறது along these lines. இப்போ இதையும் பார்த்தேன்னு வச்சுக்கோப்பா, ரைட், இல் பி q மைனஸ் q இல்லையா. அப்போது இதை போட்டு இந்த நேரத்தில் இந்த டேரக்ஷனில் இழுக்கும். அது இது மைனஸ்னாக்க இது ப்ளஸ், தட் வில் பி அட்ராக்டிவ். அப்போது வாட் வில் பி த ஃபோர்ஸ், விச் வே த ஃபோர்ஸ் from here on this will be in this direction. இப்படி நோக்கி இருக்கும். on C, force on C will be இது எப்படின்னா இதில் be attractive, so it will tend to come like this. அதே மாதிரி இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ்னா இது அட்ராக்டிவ். அதனால தான் இந்த 2 arrow போட்டிருக்கேன். அப்படின்னா what about these two? இது both are positive. இது so they will repel. ஸோ அதனால் இதோட ஃபோர்ஸ் on this will be acting like this. இதோட ஃபோர்ஸ் ஆன் திஸ் ஆல்சோ வில் பி ஆக்டிங் லைக் திஸ், புஷ் பண்ண பார்க்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபோர்ஸ் ஆன் திஸ் எப்படி, இது அட்ராக்ட் இதை அட்ராக்ட் பண்ண பார்க்கும். ஸோ தட்ஸ் வை ஐ புட் இட் தட் வே கோயிங் டுவர்ட்ஸ் சி. ஸோ இப்போ இந்த பாடி எடுத்துட்டேன்னா இந்த 2 ஃபோர்ஸை ஆட் பண்ணணும் வெக்டோரியலி. இந்த பாடி எடுத்துன்னா இதை ஆக்ட் பண்ணணும். பட் இதுவும் சிமெட்ரிக்கல். ஓகே, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். Whereas in the body is a factorial addition of these 2 forces. Okay, அதை தான் இங்கே போட்டிருக்கு. லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சியோட கே. ஐ திங்க் ஏ போட்டிருக்கான் ஃபஸ்ட். ஏ பண்ணியிருக்கு. இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது.
எப்படி ஆட் பண்ணலாம்? மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸஸ் எவ்வளவு? அஃப்கோர்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸஸ் எல்லாமே q இன்ட்டு q தான், q ஸ்கொயர் பை 4π L ஸ்கொயர். தட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒன்லி இது தான் இப்போ கம்போனன்ட்ஸ் எடுக்கிறது தான் இப்போ டீட்டெயில்ஸ் வரும். ஸோ F13, again I repeat, 13னாக்க force on 1 due to 3. F13 இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ that will be F13. ஸோ அதனால தான் அந்த வெக்டர் இங்கே போட்டுட்டு பாரு, அது எக்ஸாஜரேட் பண்ணி போட்டிருக்கு F13. அது ஆங்கிள் எவ்வளோ பண்ணும்? It will make an angle of 60 degrees to horizontal. And it will act along the side of the equilateral triangle. Okay. So F13 will be given by எவ்வளவு? F13 ஓட magnitude is F cos 60. எந்த டைரெக்ஷனில் இருக்குது? This will be combination of a vector in this direction, I vector, F cos 30 multiplied by I plus F sin 30 j. Sum of this vector plus this vector will give you this vector, right? So F cos 30i plus F sin 30j. That's what I have written here. So that will be, cos 30 is root 3 by 2. Cos 60, I'm sorry. Root 3 by 2. Plus 1 by 2. அது இப்படி போட்டு பண்ணணும். அதே மாதிரி F12 இப்படி இருக்கும். அது ஐ திங்க் இதில் சைனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் இட் மைட் பி F by 2 ப்ளஸ் ரூட் 3 by 2 FJ இருக்கணும். What about F12 in the force? Okay, it is in the direction due to second body, இங்கே இருக்கிறது body on this will be repulsive in the direction minus I direction magnitude எவ்வளோ? F. அதனால் it's simply minus Fi, Fi minus F into I direction இருக்கனால, அது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன இருக்குது? ஸோ இந்த வெக்டரையும் இந்த வெக்டரை ஆட் பண்ணணும். அப்போ தட்ஸ் வாட் we are going to do. Okay, so if we do that, இதை ஆட் பண்ணால் ஐ திங்க் சைன் செக் பண்ணணும். அதை ஃபோர்ஸ் ஆன் 3 எப்படி இருக்கும்? இப்போது ஐ மீன் நான் போட்டுக்கிற நம்பர் மே நாட் பி கரெக்ட், பட் தி ஐடியா இஸ் திஸ் கரெக்ட். ஃபோர்ஸ் ஆன் 3 கரெக்ட், பிகாஸ் இதுவும் அட்ராக்டிவ் இதுவும் அட்ராக்டிவ் இந்த டைரெக்ஷனில், சைட் ஆஃப் தி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்போ என்ன பண்ணணும்? எகெயின் ரெண்டுமே the jth component டவுன்வேர்டாக இருக்குது பாரு ரெண்டுத்துக்குமே. ஓகே, ஸோ ஐ ஷுட் ஆட் I component in the direction plus jth component will give me this vector. அதே மாதிரி இந்த இதில் will be minus Fi plus F cos 30 I cos 60, அது cos 60, இந்த ஆங்கிள் 60னா 30னா இது 60 will be F cos 60 minus I. ஸோ 3 ஃபோர்ஸையும் வெக்டோரியல் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இதுவும் சிமிலர் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 1.7. பட் இப்போ என்ன கேட்டிருக்கான்? இப்போ இது வந்து சிமெட்ரியிலே ஆர்கியூ பண்ணிடலாம். பை தி வே திங்க் இதில் இதுவும் இதோட புல்லும் இந்த கம்போனண்ட் கேன்சல் ஆகிடும். as is ஒன்லி இட் வில் கம் டவுன்வேர்ட், இந்த நோக்கி கீழ் நோக்கி வரும். அது
இது கீழ் நோக்கி வரும். பிகாஸ் இந்த கம்போனண்ட் இப்படி இருக்கிற கம்போனண்ட் இது கேன்சல் ஆகிடும். இந்த கம்போனண்ட்டோட சர்வைவ் ஆகும். இது கீழ் நோக்கி வரும் அந்த ஃபோர்ஸில். வெரஸ் வாட் அபவுட் திஸ், இதில் இருக்கிறதுக்கும் they would want to move away from each other. ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கனால, ரைட்? தட் இஸ் த அரேஞ்ச்மெண்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின், எக்ஸாம்பிள் 1.7. தெர் இஸ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதில் இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இப்போ கேசியில் ஒரு எலக்ட்ரான் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட், இட் ஃபால்ஸ் த்ரூ ஹைட் ஆஃப் ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டைம் ஆகுது இங்கே வரதுக்கு, இந்த இடத்துக்கு வந்து விழுறதுக்கு, கீழே வரதுக்கு அப்படின்னு கேட்குறான். அதே மாதிரி இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ் நோக்கி ப்ளஸ், அதுக்காக ஃபீல்டு ரிவர்ஸ் பண்ணியிருக்கான் பாரு. இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்குது, ப்ளஸ் மைனஸாக இருக்குது. இப்போது தே ரிவர்ஸ் த ஃபீல்ட், சேம் மேக்னிடியூட் ஆஃப் ஃபீல்டு. எவ்வளோ டைம் ஆகுது இங்கேருந்து இங்கே வரதுக்குன்னு கேட்குறான். ஃபஸ்ட் பார்ட். ஓகே. இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குலாம் ஃபஸ்ட்டு ஃபீல்டுக்கான எக்ஸ்ப்ரெஷன் தெரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ நீட், இப்போ ஓகே, ஃபீல்டு வந்து இ. ஓகே, இது என்ன ஐடியா, ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துருக்கான் ஆல்ரெடி. E is equal to whatever, 2 times 10 to the whatever magnitude கொடுத்துருக்கான். டைரக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கீழே நோக்கி இந்த கேஸில். மல்டிப்ளைட் பை சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் ப்ரோட்டான் இஸ் சேம், E. மேக்னெட் சைன் தான் டிஃப்ரெண்ட். ஸோ திஸ் வில் பி த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், நியூட்டன் செகண்ட் லா படி ஆக்சலரேட் பண்ணும். மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். திஸ் இஸ் தி ஃபார்முலா. இது புரிஞ்சுட்டா போகிறோம். கேசிஎல் என்ன பண்ணோன்னா எலக்ட்ரானுக்கு அப்ளை பண்ணோம். அதை ஏமெண்ட் எலக்ட்ரானோடது, அதோட ஆக்சலரேஷன் பிகாஸ் இ ஆஃப் தி எலக்ட்ரான் சம் ஃபீல்ட் இ. ஸோ ஆக்சலரேஷன் வில் பி இ கேபிட்டல் இ பை ஸ்மால் எம், எம்இ எலக்ட்ரான். என்ன ஆகுது இப்போது, என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ டைம் ஆகுது இந்த ரைட் இங்கேருந்து இங்கே ஹெச்சுங்க ரைட்டு ஃபால் பண்ணுறதுக்குண்டு. அதுக்கு உனக்கு வந்து 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் இந்த ஃபார்முலா படிச்சிருப்பேன். ஒரு பாடி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v வரல. இதில் டைம் டேக்கன் இஸ் tனாக்க, a ஆக்சலரேஷன்னாக்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் இட் ட்ராவல்ஸ் இன் லீனியர் மோஷன், s ஈக்குவல்ஸ் ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் u 0, இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு கொடுத்துட்டான், இது போயிடும். ஆஃப் a இன்ட்டு t ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் s வந்து hன்னு கொடுத்துருக்கான், டேக் இட் அஸ் h. அப்போ என்னாகும், ஹெச்சோட வேல்யூ கூட கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா h is equal to of at ஸ்கொயர். a is given by this expression. இதை சப்ஸ்டிடியூட் பண்ணால், இது பண்ணால் t ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 2s by a வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாக்க யூ வில் ஹேவ் தட் ஃபார்முலா ஃபார் டைம். t ஈக்குவல்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2s by s into m by e. s இருக்கிறதுல hன்னு போட்டுக்க வேணாம், பிகாஸ் தட்ஸ் வாட் தேவ் யூஸ் இந்த புக். நான் sன்னு போட்டிருக்கேன். s is same as h. இந்த ஃபார்முலா ஹெச் கொடுத்துருக்கான் வேல்யூ, வாட் எவர் டிஸ்டன்ஸுண்டு. எம்இ கொடுத்துருக்கான், ஃபீல்டு இது எலக்ட்ரானோட ஸ்ட்ரென்த் தெரியும், ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் தெரியும். டீயை கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்படி சப்ஸ்டிடியூட் ஏ பார்ட்டுக்கு இட் இஸ் கம்மிங் டு பி ஓகே. இது மாதிரி ப்ராப்ளத்துலலாம் 1/4πε0 அப்படின்ட்டு இதில் அது யூஸ் பண்ண வேண்டாம், இந்த ப்ராப்ளத்தில் அது யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ இந்த டீயில் டைரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணால் அந்த ஃபார்மில் இருக்குது. 1 ஸ்கொயர் ரூட் 1.5 இன்ட்டு 9.11, 1.6 இன்ட்டு 10⁻⁻12 வருது, -18 வருது. நான் என்ன பண்ணுவேன், 10⁻−18 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆஃப் 10⁻−9, அது பார்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இதுக்கு என்ன பண்ணேன்னா, இன்ஸ்டாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இது அப்படியே விடலாம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. இன்னொன்று, இது 1.5 1.6 ரஃப்லி ஈக்குவல். ப்ரிட்டன் தட் அப்ராக்சிமேட்டாக அது பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை, டைம் இல்லைனாக்க என்னாகும், இதையும் இமேஜின் தேர் ரஃப்லி ஈக்குவல். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இஸ் ரைட் அபவுட் 3. ஸோ திஸ் ஐ புட் about 3 times 10 to the -9 second into approximately close to that the actual answer. அதே மாதிரி புரோட்டான்ற மாதிரி கேஸில் என்னன்னாக்க மாஸ் ஆஃப் தி புரோட்டான், இந்த ஃபார்முலா M=mp வரும். அது வந்து மாஸ் ஆஃப் தி புரோட்டான் இஸ் ஹெவியர், புரோட்டான் இஸ் ஹெவியர் தென் எலக்ட்ரான் அது வரும். அதனால்
ஜாஸ்தியாக இருந்தனால டைம் ஜாஸ்தியாகி இந்த ஆன்சர் வருது. பட் கிராவிடேஷனல் ஃபீல்டோடு அதை கம்பேர் பண்ண சொல்லியிருக்கான். ஃப்ரீ ஃபாலில் கிராவிடேஷனில் வந்துனாக்க த டைம் டேக்கன் வெதர் இட்ஸ் ஹெவியர் மாஸ் லைட்டர் மாஸ் இஸ் சேம்ங்கிறது நியூட்டன் கண்டுபிடிச்சது, நியூட்டனுடைய கலீலியோ அந்த இதில். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இட் டசன்ட் சீம் டு பி த கேஸ், பிகாஸ் ஹெவியர் மாஸ் ப்ரோட்டான்னாக்க இட் சீம்ஸ் டு டேக் மோர் டைம். லைட்டர் மாஸ் எலக்ட்ரான்னா லெஸ் டைமில் வருது.